Morning, good morning to you all. Today we shall see grammar practice in vocabulary. This test will be useful for all types of examinations. Today we shall discuss the choice of right synonym. Choose the correct synonym for the underlined word from the given options. Three options A, B, C given. 1. Ashok was a prankster. Now the prankster, the word is underlined. Prankster means mischievous boy. Shadagara payyan artham. Adan correct answer. மீதி ரெண்டு டிமிட் பாய், அது சாதுவான பையன். பிரேவ் பாய், துணிச்சனால பையன். அப்போ அசோக் வாஸ் எ பிராங்க்ஸ்டர்னா அசோக் வாஸ் எ மிஸ்chievous பாய்னு அர்த்தம். டெண்டுல்கர்ஸ் டேட் வித் டெஸ்டினி பிகான் இன் கராச்சி. டெண்டுல்கருங்கிற கிரிக்கெட் வீரர் கராச்சி விளையாட்டில் தான் அவருடைய விதி நிர்ணயிக்கப்பட்டது. டெஸ்டினி அப்படின்னா ஃபேட்னு அர்த்தம். மூணில் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. டிசையர், ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபேட். ஃபேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டது. ஆப்பர்ச்சுனிட்டினா சான்ஸ், டிசையர்னா விருப்பம். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஃபேட். His mettle would be tested against the Pakistani fast bowler. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வேகமாக பந்து வீச்சவனுக்கு எகென்ஸ்டாக அவனை வச்சு தான் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு தீர்மானிக்க முடியும். யூ ஹவ் பேட்டில், சண்டை, ஸ்பீடு, வேகம், கரேஜ், தைரியம். அப்போ மெட்டில், ஹிஸ் கரேஜ் would be tested against the Pakistani fast bowler. Tendulkar was the third son of four siblings. Siblings is underlined. Sons, aunt, பையன்கள், daughters, பெண்கள், born to the same parents, ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்கள். ஸோ நீ டிக் பண்ண வேண்டியது born to the same parents. Tendulkar was the third son of the four siblings means born to the same parents. 5. He surpassed the previous record of 9378 runs. Surpassed. You have to find the correct meaning. Missed அப்படின்னா தவற விடுதல். Exceeded மிஞ்சுதல். Maintained தக்க வைத்து கொள்ளுதல். அப்போ சர்பாஸ்டுக்கு மீனிங் எக்ஸீடட் மிஞ்சுதல். Whatever you do in life, be sincere and honest was my parents' credo. வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் சின்சியராக இருக்கணும், ஆனஸ்டாக இருக்கணும்னு எங்கள் பேரண்ட்ஸனுடைய கொள்கை. அப்போ credoங்கிறதுக்கு எந்த வேர்டு சூட்டபிள்? பிரின்சிபிள், கிரியேஷன், பிலீஃப். நான் பிரின்சிபிள் மீன்ஸ் ஃபெய்த், கொள்கைன்னு அர்த்தம். கிரியேஷன் படைப்பு, பிலீஃப் நம்பிக்கை. ஸோ credo means principle. The typical middle class virtues of an Indian home have shaped me. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னை உருவாக்கியது. விர்ச்சூஸ். ட்ராபேக்ஸ்னால் குறைபாடுகள். குட் குவாலிட்டிஸ் நல்ல குணங்கள், பேட் குவாலிட்டிஸ் கெட்ட குணங்கள். அப்போ விர்ச்சூஸுக்கு மீனிங் குட் குவாலிட்டிஸ். The fast bowlers in the team were empowered to open the game. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டீமில் இருந்தவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எம்பவர்டு. அதுக்கு சமமான வேர்டு என்னன்னு பார்க்கணும். இன்வைட்டட் வரவேற்றார்கள். ஆஸ்க்டு கேட்டார்கள். கிவன் த பவர்ஸ் அதிகாரம் கொடுத்தார்கள். அப்போ எம்பவர்டுக்கு மீனிங் கிவன் தி பவர்ஸ்.
He was born in a quiet, unpretentious locality of suburban Mumbai. மும்பை நகரத்தினுடைய நகர்ப்புறத்தில் ஒரு அமைதியான மிகவும் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன். அன்பிரிட்டன்ஷியஸ்னால் என்ன மீனிங்னு கேட்குறாங்க. ரிமோட் அப்படின்னா ரொம்ப தள்ளி இருக்கிறது. ஹம்பிள் சாதாரணமாக இருக்கிறது. சீப் ரொம்ப மலிவானதாக இருக்கிறது. அப்போ அன்பிரிட்டன்ஷியஸ்க்கு மீனிங் வந்து ஹம்பிள். மை நேம் இஸ் ஜீன் வால்ஜீன். ஐ எம் அ கான்விக்ட். என் பெயர் ஜீன் வால்ஜீன். நான் ஒரு குற்றவாளி. கான்விக்ட். கான்விக்ட்டுக்கு மீனிங் பார்க்கணும். இப்போ எ க்ரூவல் பர்சன், ரொம்ப கொடூரமான மனுஷன். எ பர்சன் இம்ப்ரிசன்ட் ஃபார் அ க்ரைம், ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டவன். கிரிமினல், குற்றவாளி. ஸோ கான்விக்ட், எ பர்சன் இம்ப்ரிசன்ட் ஃபார் அ க்ரைம். I have been 19 years in the gallery. 19 வருஷமாக கேலரியில் இருந்தப்போ கேலரிக்கு என்ன மீனிங்? ஜெயில், சிறை. சிட்டி, நகரம். ஷிப், கப்பல். ஸோ கேலரிங்கிற வேர்டுக்கு ஷிப்னு மீனிங். ஷிப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். They lashed me like a hound. lashed, ஒரு வேட்டை நாயை போல் என்னை வந்து அவங்க அடித்தாங்க, சாட்டையை சுற்றினாங்க. ஹண்டட், வேட்டையாடுதல். விப்புடு, சவுக்கால் அடிக்கிறது. டைடு, கட்டினாங்க. இப்போ இந்த மூணில் லாஸ்ட்டுக்கு மீனிங் வந்து விப்புடு. நெக்ஸ்ட், ஜீன் வால்ஜீன் was so exhausted that he fell asleep. ஜீன் வால்ஜீன் அவ்வளவு களைப்பாக இருந்தது, தூங்கிட்டான். இப்போ எக்ஸாஸ்டட்ங்கிறதுக்கு என்ன வேர்டு மீனிங்? ஹங்க்ரி, பசிக்கிறது. டயர்ட், களைப்பாக இருத்தல். வீக், பலகீனமாக இருத்தல். ஸோ ஹி வாஸ் எக்ஸாஸ்டட், ஹி வாஸ் டயர்டு. கரெக்ட் ஆன்சர், டயர்ட். He started reflecting about these 19 years. ரிஃப்ளெக்டிங்னா திரும்ப நினச்சி பார்த்தான்னு அர்த்தம். 19 வருஷ ஜெயில் வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். ரிஃப்ளெக்டிங், ரீகலெக்டிங், மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தான். ரிமைண்டிங், இன்னொருத்தருக்கு ஞாபகப்படுத்துதல். திங்கிங், நினைத்தல். ஸோ ரிஃப்ளெக்டிங், தி கரெக்ட் ஆன்சர், ரீகலெக்டிங். He entered the galleys sobbing. அவன் சாபிங் அப்படின்னா கத்துறது, குயோ குயோன்னு கத்துறது. ஜம்பிங், துள்ளி குதிக்கிறது. கர்சிங்னா நீ நாசமாக போன்னு சொல்லி திட்டுறது, சபிக்கிறது. அப்போ சாபிங்கிறதுக்கு மீனிங் வந்து க்ரையிங். த பிஷப் ஸ்லெப்ட் ட்ராங்குலி. பிஷப் வந்து அமைதியாக தூங்கினார். ட்ராங்குலினா அமைதியாக. நாய்ஸி, சப்தமாக. பீஸ்ஃபுல்லி, அமைதியாக. அப்போ பீஸ்ஃபுல்லி தான் ஆக்குது, குவயட், சப்தம் இல்லாமல். அப்போ பீஸ்ஃபுல்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் ட்ராங்குலி. லிங்கேஷ் ஸ்ட்ரோவ் ஃபார் தி காஸ் ஆஃப் தி டெஸ்டிடியூட். டெஸ்டிடியூட் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, அப்படி வசதி குறைவானவங்க. லோன்லி, தனியாக இருக்கிறது. அப்போ லிங்கேஷ் வந்து யாருக்காக போராடினான்? தனியாக இருப்பவர்களுக்கா? வித்தவுட் மணி அண்ட் ஃபுட், பணம் சாப்பாடு இல்லாதவர்களுக்கா? டெஸ்டிடியூட்டுக்கு மீனிங் அதுதான். டெஸ்டிடியூட் மீன்ஸ் வித்தவுட் மணி அண்ட் ஃபுட். கிரிமினல், குற்றவாளிக்கு. அப்போ வித்தவுட் மணி அண்ட் ஃபுட், அதான் கரெக்ட் ஆன்சர். பிரஜீன் had entered the galleys sobbing and shuddering. சாபிங்னா கிரையிங், ஷட்டரிங்னா நடுங்குதல். இப்போ 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஷிவரிங், நடுங்குதல். க்ரையிங், கத்துதல். வீப்பிங், அழுதல். அப்போ ஷட்டரிங் மீன்ஸ் ஷிவரிங். ஷிவரிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இட் வாஸ் அ ஸ்பெக்டக்கிள் ஆஃப் ட்ரபிள்டு அண்ட் கான்ஷியன்ஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் கமிட்டிங் எ டீல். அந்த காட்சியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை முடிப்பதற்காக உள்ள கிட்டத்தட்ட அவங்க முடியும் நிலையில் இருந்தார்கள். வெர்ஜ் ஆஃப் கமிட்டிங் எ டீல். ஸ்டேஜ் அப்படின்னா மேடைன்னு அர்த்தம், அந்த கண்டிஷன். பிரிங்க், அந்த விளிம்பில்னு சொல்லுவாங்க.
கிட்டத்தட்ட அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். bring. ஸோ வெர்ச் bring பாயிண்ட் அந்த குறி. The highlight was the daring adventures of Sambu. ஹைலைட் அப்படின்னா அந்த நல்ல பகுதின்னு அர்த்தம், மிகவும் சிறந்த பகுதி. த ஹைலைட் மீனிங் ஹை லெவல், உயர்ந்த லெவல். த பெஸ்ட் பார்ட் நல்ல பகுதி. ஹைலைட்டுங்கிறதுக்கு பெஸ்ட் பார்ட்னு அர்த்தம், பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த. ஸோ த ஹைலைட் மீன்ஸ் த பெஸ்ட் பார்ட். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So you can practice this exercise, which will be very useful for all your examinations. Thank you. We shall continue the pattern of practice in the next class.